எரிபொருள் விலைகள் உயரலாம். ஜனாதிபதி சூசகமாக தெரிவிப்பு. வாகன இறக்குமதி 900% அதிகரிப்பு. ரயில் சேவைகள் மட்டுப்பாட்டால் வடக்கு மக்கள் பாதிப்பு. மின்சார கட்டணத்தை குறைப்போம், அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. மின்சார கட்டணம் 11% அதிகரிக்கும், எதிர்க்கட்சி தெரிவிப்பு. லெபனானின் மக்களை வெளியேற்றுகின்றது இஸ்ரேல். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்காலத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருள் விலை திருத்தங்கள் அவசியமாகலாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார். நாட்டின் வலுசக்தி துறையால் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நிலக்கரி விலைகள் அதிகரித்துள்ளன. பொதுமக்களின் சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கியுள்ளது. 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 482 ரூபாய் ஆகும். ஆனால் அரசாங்கம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் ஊடாக 1 லிட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதால் நுகர்வோர் அதனை 382 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய முடிகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. எரிபொருள் மானியத்தை பராமரிப்பதற்காக அரசாங்கம் 6000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளோம். எதிர்காலத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருள் விலை திருத்தங்கள் அவசியமாகலாம் என்று அவர் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 19,550 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் முதல் காலாண்டை விட 900% அதிகரிப்பாகும் என்று மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மார்ச் மாதத்தில் மட்டும் 6,230 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதில் தனிப்பட்ட மற்றும் வர்த்தக வாகனங்களும் அடங்கும். டிட்வா புயல் பாதிப்பால் சேதமடைந்த மன்னார் மற்றும் வடக்கு ரயில் பாதைகளின் திருத்தப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. ஆனால் ரயில் சேவைகள் இன்னமும் முழுமையாக ஆரம்பிக்கப்படவில்லை என்று ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் நாட்டின் எரிபொருள் நெருக்கடிக்கு நிலவும் இந்த காலப்பகுதியில் ரயில் போக்குவரத்தை அதிகரிக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் போக்குவரத்து அமைச்சர் இதில் அக்கறை காட்டவில்லை என்றும் அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன, வடக்கு ரயில் சேவையில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு போக்குவரத்து அமைச்சிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மன்னார் மற்றும் வடக்கு ரயில் பாதைகளின் திருத்த பணிகள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்துள்ளன. ஆனால் ரயில் பற்றாக்குறை காரணமாக தலைமன்னார் ரயில் மற்றும் காங்கேசன்துறை வரை பயணிக்கும் யாழ்தேவி ரயிலை இன்னமும் இயக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. இதேபோல் உத்தரதேவி கடுகதி ரயிலையும் இதுவரை சேவையில் ஈடுபடுத்த முடியவில்லை. ஏனைய பாதைகளிலும் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து முறையான நடவடிக்கை எடுப்பதற்கான ஆயத்தங்கள் திணைக்கள மட்டத்தில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்சார கட்டணத்தை நிச்சயம் குறைப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையில் சவால்கள் காணப்படுகின்றன. நிலக்கரி விலையேற்றம், நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமை மின்சார உற்பத்தி செலவில் அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. எந்தவொரு கட்டண அதிகரிப்பையும் மேற்கொள்ளாமல் 96% மின் நுகர்வோருக்கு மின்சார மானியம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்காக 1,500 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். எனினும் தேர்தல் காலத்தில் 1/3 பங்கால் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று வழங்கிய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றார். மின்சார கட்டணம் 11% எதிர்வரும் 10ஆம் திகதியளவில் அதிகரிக்கக்கூடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது.
அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இது பற்றி கூறுகையில், நிலக்கரி ஊழலால் 1800 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடம் வசூலிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது. எதிர்வரும் 10ஆம் திகதி அளவில் மின்சார கட்டணம் 11% அளவில் உயரலாம் என்று குறிப்பிட்டுள்ளனர். போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் தெற்கு லெபனான் மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற செய்யும் நடவடிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுக்கின்றது என்று அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. லெபனான் இஸ்ரேல் இடையே தற்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது. எனினும் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் படைகளும் ஹிஸ்புல்லா அமைப்பும் மீறுகின்றது என்று பரஸ்பர குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் காகைத் அல் ஜிஸ், அர்ச்சித் அல் ஷாகிப், ஜெப்ஸ்ட், எப்பா, கபர் ஜோஷ், ஹரூப், அல் துவைர், டெய்ர் எஸ் ஷஹ்ரானி, ஹபூஸ் ஆகிய பிரதேசங்களில் இருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஹபூஸ் நகரம் மீது இஸ்ரேல் நேற்று மே 1ஆம் திகதி நடாத்திய தாக்குதலில் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்று லெபனான் அறிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலைகள் உயரலாம், ஜனாதிபதி சூசகமாக தெரிவிப்பு. வாகன இறக்குமதி 900% அதிகரிப்பு. ரயில் சேவைகள் மட்டுப்பாட்டால் வடக்கு மக்கள் பாதிப்பு. மின்சார கட்டணத்தை குறைப்போம், அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. மின்சார கட்டணம் 11% அதிகரிக்கும், எதிர்க்கட்சி தெரிவிப்பு. லெபனானின் மக்களை வெளியேற்றுகின்றது இஸ்ரேல். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.